இந்தியாவில் வந்து சாரி, நான் அவ்வளோ நல்லா தமிழ் பேச மாட்டேன். யூ மஸ்ட் ஃபர்கிவ் மீ ஃபார் தட். ஆல் அரவுண்ட் அஸ் நாங்கள் வந்து டெய்லி நிறையா லேடிஸை பார்க்குறோம். ஆல் ஆஃப் தெம் ஆர் ஒர்க்கிங் விமென். இந்தியாவில் மட்டும்தான் வந்து நான் ஒரு ஹவுஸ் ஒய்ஃப், நான் ஒன்றும் வேலை செய்யலை அப்படின்னு சொல்லுவாங்க. எவ்ரிவேர் எல்ஸ் யூர் அ ஹோம் மேக்கர் அண்ட் தட்ஸ் யுவர் ப்ரொஃபஷன். தட் இஸ் த பியூட்டி ஆஃப் இட். சின்ன சின்ன விஷயமா நிறையா வேலை பண்ணிகிட்டே இருப்போம், ஆனால் தே ஆர் நாட் ரெக்கக்னைஸ்ட். ஸோ இந்த மேகசின் உன்னால் முடியும் பெண்ணே, இது வந்து அந்த மாதிரி ஹீரோஸ்க்கு, இந்த அன்சங் ஹீரோஸ். இந்த ஆர்டிகல்ஸ் வந்து எனக்கு தமிழ் படிக்க வராது. ஸோ ஐ ஜஸ்ட் ஆஸ்க் மை மதர் இன் லா. அவங்க தான் என்னோட ராக். அவங்கக்கிட்ட கேட்டேன், கொஞ்சம் படித்து சொல்லுங்களேன் அப்படின்னு. most of the articles were about இந்த மாதிரி unsung heroes, everyday women, சின்ன சின்ன விஷயத்தில் எப்படி அவங்க வந்து ஹீரோயிக் டீட்ஸ் பண்ணுறாங்க. ஜஸ்ட் ஒரு நார்மல் எவ்ரிடே லைஃபே வந்து ஒரு ஸ்ட்ரகிளாக இருக்கிறப்போ கூட சியர்ஃபுல்லாக அவங்க குழந்தைகளை பார்த்து, அவங்க ஃபேமிலியை பார்த்து வெளியில் போய் கூட வேலை செய்கிறாங்க. வெதர் இட்ஸ் த லேபரர்ஸ் அரவுண்ட் அஸ், வீட்டில் வந்து வேலை செய்கிறாம்மா. எல்லாரும் கேட்பாங்க உங்கள் ரோல் மாடல் யார் அப்படின்னு. ஐ டோன்ட் ஹேவ் டு லுக் வெரி ஃபார். செலிப்ரிட்டிஸை பார்க்க வேண்டாம், பாலிட்டிஷியன்ஸ் நிறைய பேர் இருக்காங்க, ஆக்டர்ஸ். ஆனால் என்னோட ரோல் மாடல் வந்து வீட்டில் என் பாட்டிலேருந்து எங் மதர் இன் லா, மதர், அவங்கெல்லாம் தான் ரோல் மாடல்ஸ். ஏன்னா அவங்க வந்து சின்ன சின்ன விஷயத்தில் தே டீச் மீ ஃபார்ட்டிடியூட், தே டீச் மீ பிரேவரி, தே டீச் மீ கரேஜ் அண்டர் ஸோ மச் ஆஃப் ப்ரெஷர். தினமே வந்து ராத்திரி நாங்கள் வந்து சேஃபாக ஒரு ஒரு நல்ல க்ளீன் ஹவுஸ், ஹெல்தி ஃபுட், ஒரு சேஃப் என்வாயன்மெண்ட், செக்யூர் என்வாயன்மெண்ட்டில் வந்து தூங்குகிறோம் அப்படின்னா அது வந்து தேங்க்ஸ் டு த விமன் இன் ஆர் லைவ்ஸ். நானே ஒரு அம்மா, ஸோ ஐ நோ how hard I have to work for that. And of course all our lives நாங்கள் வந்து நிறைய அஸ்பயர் பண்ணுவோம். அண்ட் மோஸ்ட்லி எங்கள் பக்கத்தில் இருக்கிறவங்க எல்லாரும் என்ன சொல்லுவாங்கன்னா, உன்னால் முடியாதுமா, விட்டுடு, பரவாயில்ல விட்டுடு, இட்ஸ் ஓகே, யூனோ. பட் அது இல்லாமல் இந்த டைட்டில் வந்து இட் சேஸ் உன்னால் முடியும், என்ன பிளான் பண்ணாலும் யூ கேன் அச்சீவ் இட். அண்ட் த பியூட்டி ஆஃப் திஸ் மேகசின் தட் ஐ சா வாஸ், அவங்க வந்து அன்கன்வென்ஷனல் ரோல்ஸ். இப்போ வந்து லேடிஸ்னால் வந்து டிப்பிக்கலாக ஹவுஸ் ஒய்ஃப் இல்லைன்னா சரி நீ டீச்சராக போகலாம், அது சேஃபாக இருக்கும், சரி பேங்க்கில் போகலாம், அந்த மாதிரி சில ரொம்ப typically we have some careers in our minds, okay, but this magazine talks about unconventional careers, and that's what's beautiful about this magazine. I wish them all the best. Thanks for your support. நீங்கெல்லாம் நல்லா போய் எழுதினா தான் இது வந்து நிறையா ரீச் ஆகும். Thank you so much. Thank you. And நான் பேசுகிறதுக்கு ஒன்றுமே இல்லை நினைக்கிறேன். முக்கியமான விஷயங்கள் எல்லாருமே இங்கே முக்கியமான பெண்கள்லாம் பேசிட்டாங்க. உன்னால் முடியும் பெண்ணே அப்படின்றதே ஒரு பாசிட்டிவான ஒரு நோட்டு தான். அந்த புக்கு பார்க்கும்போதே ஒரு பாசிட்டிவ் நோட்டில் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. நான் இட் வாஸ் நாட் ஈஸி லைஃப் ஃபார் மீ. நான் என்னோட கரியரில் கூட மயிலாட பண்ணேன். அதுக்கப்புறம் ஐ ஸ்டார்டட் ட்ரைங் மூவிஸ். அந்த மாதிரி ஒரு விஷயமே வந்து நிறைய ஃபெயிலியர்ஸ் எல்லாம் ஃபேஸ் பண்ணிட்டு தான் வந்திருக்கோம். அப்போ நானே வந்து உன்னால் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் ஒவ்வொரு படியமாக அப்படியே வந்துட்டு இருந்தேன். ஸோ இந்த மாதிரி ஒரு புக் லான்ச் பண்ணும்போது இது வந்து நிறைய பெண்கள் இங்கே வந்து அவங்களால கண்டிப்பாக வெளியே வர முடியாது. ஐ மீன் தேர் ஆர் லாட் ஆஃப் கேர்ள்ஸ் ஹூ ஐவ் சீன், நானே பர்சனலாக பார்த்துருக்கேன், அவங்களுக்கு என்கரேஜ்மெண்ட் எல்லாம் கண்டிப்பாக இருக்காது. ஸோ இந்த மாதிரி ஒரு சோஷியல் மெசேஜஸ் எல்லாம் ஸ்ப்ரெட் பண்ணுறதுனால கண்டிப்பாக வந்து நிறைய பெண்களுக்கு வந்து ஒரு ஊக்கம் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ இட்ஸ் ரியலி நைஸ் அண்ட் பீயிங் ஹியர். அண்ட் இந்த மாதிரி புக்ஸ் எல்லாம் நிறைய லான்ச் பண்ணணும்னு நினைக்கிறேன். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் இன்வைட்டிங் மீ ஹியர். அண்ட் மேம் வந்து சொல்லியிருந்தாங்க ஆல்ரெடி ஐ வாஸ் அ ஸ்டூடெண்ட் அப்படின்னு. எங்கள் காலேஜில் கூட நிறைய சப்போர்ட் இருக்கும். எத்ராஜ் காலேஜில் வந்து கேர்ள்ஸ் காலேஜ், அண்ட் அங்கே எல்லாருமே கேர்ள்ஸ் தான். ஐ மீன் ஸ்டாஃப் எல்லாருமே, ஐ மீன் கேர்ள்ஸ் காலேஜ்னால் அப்படி தான் இருக்கும் இல்லையா? ஸோ அங்கே வந்து எல்லா பெண்களுக்குமே வந்து எவ்வளோ சப்போர்ட் பண்ணுமோ அவ்வளோ சப்போர்ட் பண்ணுவாங்க. இவங்களை வந்து நான் காலேஜில் ஒரு 2-3 வாட்டி தான் நான் மீட்டே பண்ணியிருப்பேன். அதனால தான் வந்தோடனே சொன்னேன், மேம் ஐ எம் ஃப்ரம் யோர் காலேஜ் அப்படின்னா, ஐ நோ யூ அப்படின்னு சொன்னாங்க. ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அவங்கள வந்து நிறைய பேர் பார்த்த உடனே சொல்லுவாங்க, இவங்க வந்து ரொம்ப ஸ்வீட்டான ஒரு டீச்சர் அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அவங்கள கூட இங்கே மீட் பண்ணதில். அண்ட் தேங்க்யூ ஸோ மச். அண்ட்
அவ்வளோதான். இப்போ கல்யாணத்துக்கு அப்புறம் இன்லாஸும் சரி என்னோட கணவரும் சரி ரொம்ப ரொம்ப என்கரேஜ் பண்ணுறாங்க. ஸோ இப்படி பெண்களுக்கு வந்து ஒவ்வொரு விதத்தில் ஒரு தருணத்தில் எல்லாருமே என்கரேஜ் பண்ணி இன்றைக்கி அவங்க வெவ்வேறு ஃபீல்டில் பெருசாக சாதிச்சுட்டு இருக்காங்க. ஸோ அந்த பெண்களுக்கே உரிய ஒரு எக்ஸ்க்ளூசிவ் மேகசின் லான்ச்சுக்கு எனக்கு அழைச்சதுக்கு நான் ரொம்ப ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ வெரி மச். இந்த மேகசின் ஒரு பயங்கர சக்ஸஸ்ஃபுல்லாக ரொம்ப நாள் நல்லா இருக்கிறதுக்கு நான் கடவுளை வேண்டிக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷம். உன்னால் முடியும் பெண்ணே அப்படின்ற டைட்டில் கேட்ட உடனே புக் வெளியீடு விழாக்கு நீங்கள் வரணும் அப்படின்னு சொன்னாங்க. அந்த டைட்டிலுக்காகவே இங்கே வந்தேன்னு சொல்லலாம். ஏன்னா பெண்கள் வந்து நிறைய சாதனைகள்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த உலகத்தில் சாதனையாளர்களாக திகழ்ந்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கான என்ன சொல்கிறது, இந்த மாதிரி புக்ஸ் வெளியீட்டில் அவங்க சாதனைகளை வெளியிடுற மக்கள்கிட்ட போய் நாலேஜ் சேருறது வந்து ரொம்பவே கம்மி. நிறைய பெண்களுக்கான புக்ஸ் வரதில்லை. இப்போ சொன்னாங்க 50 புக்ஸ் கிட்ட தான் இருக்குது, மீதி எல்லாம் வந்து எல்லாரும் யூஸ்வலாக படிக்கிற மாதிரி தான் இருக்குன்னாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய புத்தகங்கள் வரணும், பெண்களை ஊக்குவிக்கணும். அண்ட் இந்த டீமுக்கு இப்படி ஒரு ஐடியாவோட வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. அண்ட் இந்த ஃபங்க்ஷனுக்கு என்னை கூப்பிட்டதுக்கு ரொம்ப நன்றி. அதான் சொல்லுவாங்க இல்லையா, பெண்கள் இல்லாமல் உலகம் இயங்காது. அந்த மாதிரி வந்து பெண்களுக்கு நிறைய முக்கியத்துவம் கிடைக்கணும், இந்த மாதிரி புக்கு நிறைய வெளியிடணும். அண்ட் தேங்க்யூ டு த ஹோல் டீம். அண்ட் நான் இங்கே வந்து இந்த புக்கு ரிலீஸ் பண்ணுறதுலையும் நான் ஒரு பெண்ணாக இருந்து ரிலீஸ் பண்ணுறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறேன். தேங்க்யூ ஸோ மச். முடியும் பெண்ணே, இந்த டைட்டில் ரொம்ப நல்லா இருக்கு. இந்த ரூமில் பார்த்தீங்கனால நிறைய ஆம்பளைங்க தான் இருக்காங்க, பெண்கள் ரொம்ப கம்மியாக இருக்காங்க. பட் ஐ திங்க் தட்ஸ் கிரேட். ஏன்னா வந்து நீங்கள் எல்லாரும் எங்களை சப்போர்ட் பண்ணுறீங்கன்னு தெரியுது. ஸோ தேங்க்யூ உங்கள் எல்லாருக்குமே எங்களால் முடியும்னு நினச்சதுக்கு. அண்ட் ஹீரோயின்ஸாக ஆர்டிஸ்டாக நீங்கள் எல்லாரும் எங்களை சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. இந்த மேக்சின் இஸ் சப்போர்ட்டிங் அதர் விமன். அவங்க வந்து நார்மல் லைஃப்பில் நிறைய விமன் இருக்காங்க, அவங்களுக்காக வந்து ஆர்டிகல்ஸ் பப்ளிஷ் பண்ண போகிறாங்க இந்த மேக்சினில். அண்ட் ஐ திங்க் தட்ஸ் அ கிரேட் வெஞ்சர். இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இன்னும் நிறைய காலம் இந்த மேக்சின் ஓடட்டும்னு நான் விஷ் பண்ணிக்கிறேன். எனக்கு முன்னாடி அவங்க பேராசிரியர் ரொம்ப அழகாக பேசிட்டு போயிட்டாங்க. என்னால் அவ்வளோலாம் பேச முடியாது, எனக்கு அவ்வளோ பேச தெரியாது. பட் இந்த உன்னால் முடியும் பெண்ணே அப்படிங்கிற மேகசின் லான்ச்சுக்கு, அதாவது பெண்களுக்கான ஒரு எக்ஸ்க்ளூசிவ் மேகசின் என்ற பாறை இதுக்கு கூப்பிட்டதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் என் வாழ்க்கையில் வந்து பெண்கள் கண்டிப்பாக பெரிய ரோல் ப்ளே பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். என்னோடய அம்மாலேருந்து ஆரம்பித்து நான் படித்த கல்லூரி முதல்வர் திருமதி நிர்மலா பிரசாத் அவங்க வரைக்கும் எல்லாருமே வந்து ஒரு பெரிய ரோல் ப்ளே பண்ணியிருக்காங்க. எங்கள் வீட்டில் பார்த்திங்கன்னா எங்கள் அம்மாவோட அம்மா பாட்டி அவங்க வந்து ஆஃப்டர் 60 வந்து வேலைக்கு போய் குழந்தைங்களை படிக்க வச்சு, அதாவது டுவர்ட்ஸ் எண்ட் எஜுகேஷன் அதெல்லாம் முடிக்க வச்சு, காலேஜ் முடிக்க வச்சு, அவங்க எல்லாருக்கும் கல்யாணம் பண்ணி வச்சு, அந்த மாதிரி என்ன தாத்தா சீக்கிரமாக இறந்துட்டதுனால அதெல்லாம் பண்ணி நான் பார்த்துருக்கேன். ஸோ கேள்விப்பட்டிருக்கேன். அஃப்கோர்ஸ் நான் மச் லேட்டர் தான் பிறந்தேன், பட் கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ அந்த மாதிரி ஒரு பயங்கர டைனமிக் உமன் எங்கள் பாட்டி. அதுக்கப்புறம் எங்கள் அம்மா. இன்றைக்கி நான் வந்து உங்கள் முன்னாடி வந்து ப்ளேபேக் சிங்கராக நிற்கிறேன் அப்படின்னா அதுக்கு காரணம், ஒரு முக்கியமான காரணம் வந்து எங்கள் அம்மா தான். அவங்க வேலை பண்ணிட்டு இருந்தாங்க ஒரு பேங்க்ல, ரொம்ப சீனியர் மோஸ்ட் பொசிஷன்ல. எப்போ வந்து எனக்கு ஒரு கெரியர் இருக்கு பாட்டில், நான் எப்போ பாட்டில் ஆர்வம் இருக்குன்னு தெரிஞ்சதோ அப்போவே அவங்க ரிசைன் பண்ணிட்டா. அன்னிலேருந்தா ஃபுல்லாக இன்னி வரைக்கும் எனக்கு இன்னைக்கு கல்யாணம் கூட ஆயிடுத்து, இன்னி கூட எங்கள் அம்மா தான் என் கூட வந்திருக்காங்க. ஸோ எனக்கு எப்போவுமே பக்கபலமாக ஒரு பெரிய சப்போர்ட்டாக இருக்கிறது என்னோட அம்மா. அண்ட்